வணக்கம். ஜோதிடர் புதன் வி சிவசுப்பிரமணியம். மீன ராசியில் பிறந்த ஜாதகர்களுக்கு பணிவான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு புது வருஷம், தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்ற அடிப்படையில் அடியேன் ஒரு சிறு பதிவு செய்ய விரும்புகிறேன். பொதுவாகவே மீன ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் உற்சாகமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள். அதிகமாக பாருங்கள், எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. காரணம், நம்மளுடைய 12 ராசிகளில் மீனம் ராசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு விரயஸ்தானத்தின் 12வது ராசியாக இருந்தாலும் ஒரு சில அடிப்படையில் பார்த்திங்கன்னா அது விமோசனம் பெறுகின்ற ஒரு ராசியாகவும் இருக்குங்க. இந்த ராசியில் பார்த்திங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்த ஜாதகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சிறு பதிவாக இன்றைக்கி பார்க்குறோம். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்ற ராசிங்க. சனீஸ்வரன் பார்த்திங்க அப்படின்னா நட்போடு இருக்கிறாரு. புதன் மட்டும் பார்த்திங்கன்னா பகையாக இருக்கிறார். இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் உச்சம் பெற்ற ராசி அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. சூரியன் உச்சம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அயன சயன போகத்தின் அதிபதிங்க சுக்கிரன். நீங்கள் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேனுங்க, அதை இந்த முறையும் சொல்கிறேன். நம்ம ஊறுகாயில் இருக்கிற ஒரு சுவை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சாலே உங்களுக்கு எச்சில் ஊறும். அதை தொட்டு நாக்கில் வச்சுட்டு எப்படி இருக்குங்க அப்படிங்கிறோம் இல்லைங்களா, அந்த சுவை, அந்த கடுகளவு இருக்கிற சுவையில் இருந்துங்க பேரானந்தம் வரைக்கும் ஒரு மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனித பிறவிகளுக்கு ஒரு இன்பம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, ஆனந்தம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, ஆடம்பரம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எல்லாமே காரணங்கள்தா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உச்சம் பெற்ற ராசியில் மீன ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டுங்க சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர் எங்கே இருந்தாலும் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு கலகலப்பாத்தே இருக்கும். வெள்ளி கொலுசு அணிஞ்சிட்டு நடந்து போனால் அந்த ஓசை எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த மீன ராசியில் பிறந்தவங்க கிட்ட ஒரு சில கலகலப்பு இருக்கத்தான் செய்யும். ஆகையினால பார்த்திங்க அப்படின்னா அவங்க எதுக்குமே அழட்டிக்க மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனாலங்க அந்த ராசிக்காரருக்கு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட குரு பயிற்சி அந்த ஜாதகர்களுக்கு ஒரு நல்ல பலனை தரவிருக்கிறார். அதே சமயம் ராகு கேது பயிற்சியும் மீன ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவார். இந்த அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ஜாதகம் நிச்சயமாக இந்த தை மாதம் இறுதியில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காரணம் என்னங்க அப்படின்னா கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாருங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் கிரகம் பார்த்திங்கன்னா நீசம் பெற்ற செவ்வாய் கடகத்தில் இருந்தாருங்க. அவரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வக்ரகதி பெற்றிருந்தார். இப்போ ஒரு வக்ரகதி நிவர்த்தி ஆவதும் அதே சமயம் பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்ரகதி ஆனதும் இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதத்தின் இறுதியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதகர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதுங்க. ஆகையினால உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ வராகி அம்மனை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அந்த அம்மன் அருளால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. வாய்ப்புகள் கிடைக்கும்போது துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சிறப்பை தரும். அதே சமயம் குரு ஆட்சி பெற்ற ராசி. ஆகையினால பக்தி இருந்தால் தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கும், பணிவு இருந்தால் தான் உங்களுக்கு துணிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிங்க நான் வாழ்த்தி எல்லாரும் நல்லா இருங்க. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.